தமிழரசு கட்சியின் மக்கள் தொடர்பாடல் காரியாலயம் திறந்து வைப்பு. தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வு அரசியலமைப்பூடாக வழங்கப்பட வேண்டும். சாணக்கியன். நல்லூரில் புத்தாண்டு சிறப்பு வழிபாடுகள். அல்லைப்பிட்டியில் மனித எண்பு சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் ஜனவரி மாத பத்திரிகையில் சுற்றப்பட்ட 3 மதுபான போத்தல்கள் மீட்பு. இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகள் தொடர்பில் வெளியான தகவல். டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பயனாளியின் நிர்மாணிக்கப்பட்ட வீட்டில் வைத்து அனுர புத்தாண்டு கொண்டாட்டம். தமிழீழ விடுதலை புலிகளின் கோடிக்கணக்கான பணம் சூறையாடல் வெளியான தகவல். பிள்ளையான் சுரேஷ் ஆலைவை அடுத்து ஆதாரத்துடன் சிக்கிப்போகும் கோட்டபாய. கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளருக்கு விளக்கமறியல். இலங்கை தமிழரசு கட்சியின் மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் நேற்று யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குறைகள் அலுவலகமாக இது செயற்பட உள்ளது. கட்சியின் அலுவலகத்தினை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் நாடா வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்வில் தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன், உடுவில் பிரதேச சபை உறுப்பினர் பிரகாஷ், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களான சயந்தன், சுகிதன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் உரையாற்றிய சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மானிப்பாய் தொகுதியிலேயே உயிர் பிரதேசத்திலே மக்கள் தொடர்பாடல் காரியாலயம் வைத்திருக்கிறோம். மக்கள் தொடர்பாடல் காரியாலயம் நாடாவட்டி தரப்பதற்காக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய கௌரவ CVK சிவஞானம் ஐயா அவர்களை அன்பு யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றிலிருந்து மனித எண்பு சிதிலங்கள் மீட்கப்பட்டது. குறித்த சிதிலங்கள் காணப்பட்ட பகுதிக்கு அண்மையில் உள்ள மரம் ஒன்றில் கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வெளியான பத்திரிகை ஒன்றில் சுற்றப்பட்ட நிலையில் 3 மதுபான போத்தல்களும் இளம் சிவப்பு நிற டிஷர்ட் ஒன்றும் என காணப்பட்டுள்ளது. அல்லைப்பட்டி பகுதியில் உள்ள தனது காணியினை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பார்வையிட சென்ற நபர் எண்பு சிதிலங்களை கண்ணுற்று போலீசாரின் அவசர சேவை இலக்கத்துக்கு அறிவித்தார். அதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது அக்காணிக்குள் நின்ற மரம் ஒன்றில் தூக்கு போடப்பட்டமைக்கான அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மரத்துக்கு அருகில் எண்பு சிதிலங்கள் ஆங்காங்கே காணப்பட்டுள்ளன. உடலை மிருகங்கள் கடித்து குதறி இருக்கலாம், இதனால் எண்பு சிதறி காணப்படுகின்றது என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதே நேரம் தூங்கிட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மரத்தின் கிளை ஒன்றில் பிங்கள டிஷர்ட் ஒன்று காணப்படுகிறது. இது உயிரிழந்தவரின் டிஷர்ட்டாக இருக்கலாம் எனவும் இதற்கு அருகில் உள்ள கிளை ஒன்றில் காணப்பட்ட பையில் இருந்து ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வெளியான பத்திரிகையில் சுற்றப்பட்ட மதுபானத்துடன் 3 மதுபான போத்தல்கள் காணப்பட்டுள்ளது. இதேவேளை அப்பகுதியில் கிழிந்த நிலையில் கருப்பு நிற நீள காட்சட்டை ஒன்றும் காணப்பட்டது. அது உயிரிழந்த நபரின் ஆடையாக இருக்கலாம் எனவும் மிருகங்கள் உடலை இழுத்த வேளை காட்சட்டையும் கிழிந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அண்மையில் எவரும் காணாமல் போனதாக முறைப்பாடுகள் எவையும் தமக்கு கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான், யாழ் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி, யாழ்ப்பாண தடவையியல் போலீசார் உள்ளிட்டோர் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நாட்டில் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வொன்றை புதிய அரசியலமைப்பினூடாக அடைய வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களது பிரதானமான அபிலாசை. அத்தோடு தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த பல வன்முறைகளில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இன அழிப்புக்கான பொறுப்புக்கூறல் சம்பந்தமான முன்னேற்றங்கள் இந்த புத்தாண்டில் எதிர்பார்க்கின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நேற்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் சிங்கள மக்களுக்கும் என்னுடைய இனிய சித்திரை புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த புது வருடத்திலே எங்களுடைய விசேடமாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மிக நீண்ட காலமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வொண்டு சமாதான முறையிலே வாழ்வதற்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வொண்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாகிய நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய சார்பிலே மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளை காண வேண்டும் என்றதுக்காக எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்ய எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வொன்றை ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அடைய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய பிரதானமான அபிலாஷை. அத்தோடு எங்களுடைய பொறுப்பு கூறல், அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த பல வன்முறைகளிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இனாளிப்புக்கான பொறுப்பு கூறல் சம்பந்தமாகவும் முன்னேற்றங்களை நாங்கள் காண வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். அத்தோடு எங்களுடைய 10 ஆண்டுகளுக்கு அதிகமாக நடைபெறாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல் வடக்கு கிழக்கு மாகாணங்களை அதை நடைபெற வேணும். எங்களுடைய மக்களுடைய நிலப்பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணும். இவ்வாறாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக முகம் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வுகள் இந்த ஆண்டுக்குள்ளே எட்டுவதற்கான முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விசேடமாக நாட்டிலே தற்பொழுது பொருளாதாரம் மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரச ஊழியர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளத்துடன் ஒரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளம் உழைக்கிறவர்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடிகள் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்களும் எங்களுடைய கரிசனைகளை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதே போல தான் அரசாங்கத்தினுடைய இலவசமாக அரசாங்கம் கொடுக்கும் கொடுப்பனவுகளும் கூட அந்த அஸ்வசும பயனாளிகளுக்கு மாத்திரம் கிடைக்கின்றது சம்பந்தமாகவும் எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். அத்தோடு இந்த அஸ்வசுமனுடைய பயனாளிகளுடைய தெரிவுகள் சம்பந்தமாக கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்கின்றதா என்ற சம்பந்தமாக கேள்விகள் இருக்கின்றது. இருந்த பொழுதும் இந்த நல்நாளிலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒரு சுபிட்சமான ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய இந்த வாழ்த்து செய்தியை நான் இத்தோடு முடித்துக்கொள்கிறேன். வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பராபவ வருட பிறப்பு உற்சவம் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சிரேஷ்ட நீதிபதி ஜனன் சில்வா வெளியிட்ட அறிக்கையை சில காலம் மறைத்து வைத்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று முன்தினம் குறிப்பிட்டார். இதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளியிட்ட அறிக்கையை மறைத்து வைத்திருந்ததாக பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். கோட்டபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கவினால் மறைக்கப்பட்ட அறிக்கையை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கி விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தற்போது தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அறிக்கையில் பல உண்மைகள் மற்றும் துல்லியமான தகவல்கள் இருப்பதை அறிந்து கொண்டதை அடுத்து அனுரகுமார் திசாநாயக்க இந்த விசாரணைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விரைவில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி மற்றும் அவருக்கு உதவியர்கள் யார் என்பது மக்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் என ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளமை இங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெத்வா சூறாவளியினால் சேதமடைந்து அரசின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அனுராதபுரம் கல்நேவ பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட பயனாளி ஒருவரின் வீட்டில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு சுபநேர சடங்குகளில் இணைந்து கொண்ட அவர் நேற்று முற்பகல் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார். இது தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட முகநூல் பதிவில் கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட டெத்வா அனர்த்தத்தினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டின் கீழ் 5 மாத கால பகுதிக்குள் இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கல்நேவ பிரதேச செயலாளர் பிரிவில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்காக நிர்மாணிக்கப்படும் 6 புதிய வீடுகளில் இதுவும் ஒன்றாகும். அத்துடன் இப்பிரதேச செயலாளர் பிரிவில் பகுதியளவில் சேதமடைந்த 66 வீடுகளுக்கான இழப்பீடுகளும் தற்போது வழங்கி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை விரைவுபடுத்தி அனைத்து இலங்கை மக்களும் மகிழ்ச்சியான தருணமான சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தினை மகிழ்ச்சியாக அந்த குடும்பங்களின் உறுப்பினர்களும் பெற்றுக் கொடுக்க முடிந்ததை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு சவால்களுக்கு பிறகு ஏற்பட்ட உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாது மீண்டும் கட்டி எழுப்பப்படும் இலங்கை மக்களுக்காக இணைந்து ஒரே சுப நேரத்தில் ஒன்றிணைய கிடைத்தமை பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சி இரணைதீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடத்தலில் ஈடுபட்ட 4 இந்திய மீனவர்களை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நிலையில் ஒரு விசைப்படகுடன் 4 கடற்தொழிலாளர்கள் நேற்றிரவு இரணைதீவு பகுதியில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மன்னார் வடக்கு இரணைதீவுக்கு அண்மித்த கடற்பரப்புக்குள் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டவர்கள். இதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகல் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் திரு சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து குறித்த நால்வரையும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வேடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடத்தொழில் ஈடுபட்டதாக 21 படகுகளும் 145 இந்திய கடற்தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் ரகசிய கணக்குகளில் இருந்து கோடிக்கணக்கான பணத்தை சுரேஷ் ஆலே, கோட்டபய ராஜபக்ச மற்றும் கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அத்தியட்சர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரசன்ன அல்வில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட நீதிபதிகள் சிலர் இணைந்து தங்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக சர்வதேச இணையதளம் ஒன்று தங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆவணங்களை மேற்கோள் காட்டி செய்தியொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த படம் எவ்வாறு சூறையாடப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் இந்த இணையதளம் விரிவாக குறிப்பிட்டுள்ளது. 2009 ஜூலை 21ஆம் தேதி சுப்பிரமணியம் சிவகுமார் என்ற தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர் என கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்படுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் நிமல் சந்திர வாக்கிஸ்தான் கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பிரதானியாக இருந்துள்ளார். அப்போது சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகராக பிரசன்ன அல்விஸ் இருந்துள்ளார். பின்னர் அவர் அத்தியட்சகராக பதவி உயர்த்தப்பட்டார். கைது செய்யப்பட்ட சுப்பிரமணியம் சிவகுமார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் மேலும் 8 விடுதலை புலி உறுப்பினர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தகவல்களை சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் பிரசன்ன அல்விஸ் தனது கையொப்பத்துடன் 2010ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி தயாரித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச ரீதியில் செயல்பட்ட முக்கிய புள்ளிகளான நடராஜ ரத்ன சபாபதி அல்லது நரேந்திரன், சிவராசா லிங்கேஸ்வரம் அல்லது திலீபன் அல்லது லிங்கேஸ்வரன், சிவராசா பிரபாதரன் அல்லது அச்சுதன் அல்லது சுரேஷ், கணேஷ் ரூபன் அல்லது ரூபன், சிவசுப்பிரமணியம், தயாபரன் அல்லது தவராசா அல்லது கபீர், ஜானா சந்திரன் அல்லது சானா அல்லது ராஜேந்திரன், பொன்னையா ஆனந்தராஜா அல்லது ராஜா அல்லது ஐயண்ணா, சேகரப்பிள்ளை, விநாயகமூர்த்தி அல்லது அறிவழகன் ஆகியோர் ஆவார்கள். இவர்களை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரசன்ன அல்விஸ் மற்றும் மனு தாக்கல் செய்த போது பிடியாணை வழங்கப்பட்டது. இதில் முக்கிய நபராக நடராஜா ரத்தன சபாபதி அல்லது நரேந்திரன் குறிப்பிடப்படுகிறார். அவருக்கு எதிராக ஹொங்கொங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் நிதி மோசடி பிரிவுகள் இணைந்து நடாத்திய விசாரணைகளில் ஹொங்கொங் ஸ்டேட் வங்கியில் 2 வங்கிக் கணக்குகளில் பணம் வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்றில் 1759 யூரோ, மற்றதில் 4,772 அமெரிக்க டாலர், மேலும் அபுதாபி வங்கி ஒன்றில் 13,97,500 அமெரிக்க டாலர் இருந்துள்ளது. இது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக சுரேஷ் ஆலே உள்ளிட்ட குழுவினர் கோட்டபய ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரில் 2 முறை அபுதாபி சென்று வந்துள்ளனர். அபுதாபியில் நடராஜா ரத்ன சபாபதியை சந்தித்து அவரிடம் பல பக்கங்களுக்கு வாக்குமூலம் பெற்றுக் கொண்டனர். பின்னர் அந்த பணம் அவருடையது அல்ல என நீதிமன்றத்துக்கு பல காரணங்களை தெரிவித்து அவர்கள் 8 பேருக்கு இருந்த சிவப்பு பிடியாணையை ரத்து செய்தனர். ஹொங்கொங் வங்கியில் இருந்த பணம் கொள்ளுப்பட்டியவில் யூனியன் வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டிருந்தது. 2015ஆம் ஆண்டு இது தொடர்பில் நடத்திய விசாரணைகள் குறித்து பணம் அரசுடைமையாக்கப்பட்டது. ஆனால் அபுதாபி வங்கியில் நடராஜ ரத்ன சபாபதி வைத்திருந்த 13,97,500 அமெரிக்க டாலருக்கு என்ன நடந்தது என்று இதுவரை இந்த தகவலும், அதாவது 2,795 லட்சம் ரூபாவுக்கு என்ன நடந்தது, சுரேஷ் ஆலே மற்றும் கோட்டபாயா அன்று இணைந்து விசாரணை நடத்தியவர்களின் கைகளுக்கு போயுள்ளதாகவே தெரிய வருகிறது. அதனாலேயே அவர்கள் நடராஜா ரத்ன சபாபதியை சந்திக்க அபுதாபி சென்றிருக்க வேண்டும் அல்லது அவர்களை தண்டனையிலிருந்து விடுவித்து பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் பாதுகாப்பில் இருந்த 240 ஈரானிய கடற்படை மாலுமிகள் நேற்று ஈரானுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அமெரிக்காவுக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஐரிஸ் தேனா என்ற ஈரானிய கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 32 ஈரானிய மாலுமிகளும் ஐரிஸ் புசேர் என்ற ஈரானிய கடற்படை கப்பலில் இருந்து 204 மாலுமிகளும் அழைத்து செல்லப்பட்டதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்காவில் உள்ள பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மாலுமிகளை ஒரு சிறப்பு துருக்கிய விமானத்தில் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.
இலங்கையின் 19 மாவட்டங்களில் இன்று புதன்கிழமை வெப்ப சுட்டன் சாதாரணமாக உணரப்படும் வெப்பநிலை விட அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அம்பன்னர் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிக்கையில் முக்கியமாக வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேல், தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டமும் இந்த வெப்ப எச்சரிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவானது காற்றின் ஈரப்பதம் மற்றும் நிலவும் வெப்பநிலை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகையில் இன்று பல இடங்களில் இது அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுகாதார அமைச்சுடன் இணைந்து வளிமண்டலவியல் திணைக்களம் பாதுகாப்பு ஆலோசனை வழங்கியுள்ளது. நீர் அருந்துதல், உடலில் நீச்சத்து குறையாமல் இருக்க அடிக்கடி போதிய அளவு நீர் அருந்த வேண்டும். நிழலான இடங்கள், வெளிப்புற வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அவ்வப்போது நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும். வெளிப்புற செயற்பாடுகள், கடுமையான உடல் உழைப்பு தேவைப்படும் வெளிப்புற வேலைகளை குறைத்துக் கொள்ளவும். முதியோர் மற்றும் நோயாளிகள், முதியவர்கள் மற்றும் உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தையை மூடிய வாகனங்களுக்குள் தனியாக விட்டு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க மெல்லிய மற்றும் வெளி நிறத்திலான ஆடைகள் அணிய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய வானிலை முன்னறிவிப்பு மாதிரிகள் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.